Hey dudes, welcome to our channel Triolic. And இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா PC build பண்ண போறோம். யாருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு. So வெறும் productivity editing மட்டும் இல்லாம as well as gaming-ம் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். ஸோ ரெண்டுமே நீங்கள் பண்ண முடியும். பட் எங்களுக்கு வந்து மேஜராக வந்து எடிட்டிங்காக தான் நான் வந்து இந்த பிசி வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் நம்ம இந்த பில்டுக்கு சூஸ் பண்ணியிருக்கோன்றது வந்து பார்ப்போம் வாங்க. இதை நம்ம வாங்கியிருக்க காம்போனன்ட்ஸ் என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். கேபினெட் கீழே இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோன்றதை வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன ப்ராசஸர் சூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலோடைய 12400F. ஸோ இது வந்து ஒரு i5 12th gen ப்ராசஸர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 core 12 thread அண்ட் அப் டு 4.4 GHz வரைக்கும் நம்மளுக்கு கிளாக் ஸ்பீட் இருக்குது அண்ட் 18MB கேட்ச் மெமரி. ஸோ நம்மளுடைய பில்டுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல ப்ராசஸர். அடுத்ததாக நம்மளுடைய மதர் போர்ட். ஸோ என்ன மதர் போர்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்னா ஜிகாபைட்டோடைய H610M. இதில் பார்த்தீங்கன்னா 2 RAM ஸ்லாட்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 64 GB வரைக்கும் RAM கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ நம்ம பண்ணுற பில்டுக்கு இது ஒரு நல்ல மதர் போர்ட். அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி பில்ட் பண்ணுவோம். ரெண்டு சாட்டா கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதர் போர்ட். ஸோ மதர் போர்ட், நம்மளுடைய மதர் போர்டு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸர் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். ப்ராசஸர் எஸ் இன்டெலோடைய புது கூலர் ப்ரீ அப்ளைடாக வந்து இங்கே தேர்மல் பேஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் தேர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. நம்ம வந்து அப்படியே இப்படி ஃபேனை வச்சு ப்ராசஸரை எடுத்து மதர் போர்டில் இன்செர்ட் பண்ணணும். இந்த சாக்கெட்டை வந்து இப்படி ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி தூக்கிட்டு லிவரை அப்படி எடுப்போம். எடுத்துட்டு ப்ராசஸரு அதே ஷேப்பு, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகாது. இந்த கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த ப்ராசஸரோட மர்ஜ் ஆகிற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இன்கேஸ் இது தலைகீழ போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ப்ராசஸர் உட்காராது. ஸோ வச்சாச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ப்ராசஸர் இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே அப்படியே கூலரை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். நாலு ஸ்க்ரூஸோடைய ஹோல்ஸ் வந்து மதர் போர்டில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம ஃபேனை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மேலே ஃபேனோடைய பவர் மேலே ரேமையை இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் 8 GB நீங்கள் போடுறதா போடலாம். நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னொரு 16 GB வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டிக்கு 16 GB வாங்கியிருக்கேன். நான் சூஸ் பண்ணியிருக்க ரேம் பார்த்தீங்கன்னா காசி அவெஞ்சன்ஸ் 3200 MHz. இது இங்கே ஒரு அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகணும்னா நம்மளுக்கு வந்து Nvme வேணும். அதாவது இதுவும் SSD தான். ஸோ நீங்கள் SSDக்கு போகிறதுனாலும் சரி, ஆனால் என்ன கேட்டிங்கன்னா பெட்டர் சாய்ஸ் வந்து Nvme தான். நம்ம சூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் பார்த்தீங்கன்னா லெக்சர் 256 GB வேரியண்ட்டு. இந்த Nvmeயோடைய ரைட் ஸ்பீட் அண்ட் ரீட் ஸ்பீடு கேட்டிங்கன்னா 3500 MB/s. அதாவது 3.5 GB ஒரு செகண்டில் வந்து ரீட் அண்ட் ரைட் வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கம்பேரிட்டிவ்லி XPG கூட போயிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு. இதில் வந்து ஒரு 3500 1 GB வந்து அதிகமாக இருந்ததுனால நான் இது வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் இப்போயே இன்ஸ்டால் பண்ணிடலாம்.
எல்லாத்துலேயுமே மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படித்து பார்க்கலாம். இருந்தாலும் அதெல்லாம் படிக்க வேணாம். இப்போ நம்ம பண்ணுற மாதிரியே பண்ணிங்கனாலே உங்களுக்கு பில் பண்ணிடலாம். ஸோ Nvme M.2 ஸ்லாட் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைட் இருக்குங்களா சாக்கெட்டு, இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு புஷ், அவ்வளோதான். புஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு அகெயின் நீங்கள் எடுத்த நாபை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். Nvme ப்ராசஸர் அண்ட் ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய RTX அண்ட் SMPS வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ கேபினெட் எஸ் ஜிகாபைட் ஆரோஸோடைய கூகர்ன்ற பிராண்டை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 RGB ஃபேன்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டீசெண்டான கேபினெட், ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஹேர் ஃப்ளோ இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கூலரும் ஹேர் கூலர்லாம் ஆட் பண்ணவில்லை. ஆனால் கேபினெட் வந்து நல்ல ஒரு ஹேர் ஃப்ளோ இருக்கிற கேபினெட்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, பட் லைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த கேபினெட். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 3 ARGB ஃபேன்ஸ் வந்துடும். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ரியரில் வந்து ஒரு ஃபேன் வரும். ஸோ எல்லாமே வந்து 120 mm. இதில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் 2.0, ஹெட்ஃபோன், மைக் அண்ட் 3.0 2 சப்போர்ட் இருக்குது. இது வந்து LED கண்ட்ரோலபிள். ஸோ நீங்கள் இந்த கேபினெட் வேணான்னா வேறு கேபினெட் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். கைஸ், எப்போ மதர் போர்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து சில மதர் போர்டில் வந்து IO ஷீல்டு வந்து போட தேவையில்லை. ஆனால் நம்ம வந்து இந்த மதர் போர்டுக்கு வந்து IO ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கேபினெட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னு தான் நீங்கள் வந்து மதர் போர்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ IO ஷீல்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த எல்லா காம்போனன்ட்ஸுக்கும் நம்ம கொடுத்துருக்க பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டோடைய P550, அதாவது 550 வாட்ஸ் பவர் சப்ளை. ஜிகாபைட்லேருந்து 80+ பிரான்ஸ். அண்ட் இதுவே இந்த பில்டுக்கு போதுமானது தான். ஸோ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்டரி ஸ்டோரேஜாக பார்த்தீங்கன்னா சீகெட்டோடைய 2 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்கோம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். A few minutes later. ஓவராலாக நம்ம எல்லா காம்போனன்ட்ஸையும் இதில் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. எக்ஸப்ட் ஒன் GPU மட்டும்தான். நம்ம PC பில்ட்லேயே இவர் தான் வந்து கிங்கு மாதிரி. ஏன்னா இதோடைய ப்ரைஸும் அதிகம், இதோடைய பர்ஃபார்மன்ஸும் அதிகம். RTX 3050 MSIயில் வென்ச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு டியூவல் ஃபேனோட OC எடிஷன் இது. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். புக்லெட் ஏதாவது லெட்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். MSI பிளாட்டினம் கார்டு என்னதுன்னு தெரியல. யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாக் எஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம்.
ஓகே டியூட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேபினெட் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். டெஸ்டிங் பார்ட்டுக்கு போகிறோம். ஸோ நம்ம கேம்ஸும் ரெண்டரிங் ஸ்பீடும் நம்ம எடிட்டிங்கும் as well as கேமிங்கும் எவ்வளோ FPS கேமிங்கில் தருது, ரெண்டர் ஸ்பீடு வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிக்குது அப்படின்றத வந்து டைம் லைன் மூலிமா செக் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்டிங் பார்க்கலாம் வாங்க. டெஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைஸ் என்னென்ன காம்போனன்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்டெல்லில் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. டெஃபினட்டாக ரைசர்லேயும் நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ ஏஎம்டி பில்டு மேலே நிறைய பேர் ஆசை வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ஏஎம்டி பில்டு பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியே பில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இதை விட பட்ஜெட் கம்மியாகவும் இருக்குன்னு சொன்னீங்கனாலும் ஓகே, இல்லை எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் டாப் வேரியண்ட்டாக வேணும்னு கேட்டிங்கனாலும் ஓகே, பெஸ்ட்டாக எங்கள் சைட்லேருந்து பண்ணி தருவோம். எங்கள் கிட்டே நீங்கள் பில் பண்ணோன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டெஃபினட்டாக நம்ம பில் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ ஓவரால் பில்ட் எப்படி இருக்குன்றத வந்து நீங்கள் ஒரு 5 ஸ்டார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எவ்வளோ கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், டெஃபினட்டாக பார்க்குறேன். அண்டு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, ஏதாவது காம்போனன்ட்ஸ் மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் கேளுங்க, டெஃபினட்டாக. ஸோ அதுக்கும் ஆன்சர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.